श्रीमाधवान्वयसुताम्बुदिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सिद्धजनसुभगम् पञ्चसंस्कारमाप्य रक्तान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात् वीररघूद्वीतशठारे ख्यान् रङ्गकारे भवहर कृपया न्यस्तभारम् निसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय निकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः सुखम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनभीकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। போன உபன்யாசத்துல நாம் அனைவரும் உட்கொள்ளுகிற உணவானது அத உண்ணுகின்ற உணவினுடைய இயல்புக்கு தகுந்தவாறு மூன்று வகைகளிலே மூன்று விதமான நபர்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது. அப்படியே யாகமும் தவமும் தானமும் மூன்று வகை, அதுவும் மூணு வகை, இதுவும் வகை. அந்த மூணு வகையினுடைய வேறுபாட்டை நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியः யஜ்ஞः தபः ததா தானம் தேஷாம் ஏதமிமம் ஸ்ரு. அதற்கு மேலே ஆயுஷத்வ பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்த்தனாः ரஸ்யாः ஸ்னிக்தாः ஸ்திரா ஹிருத்யா ஆஹாராः சாத்விக பிரியாः. அதாவது அறிவு, ஆயுள், ஆயுன்னா ஆயுள், சத்வகான்னா அறிவு, பலம்னா வலிமை, ஆரோக்கியம்னா உடல் நலம், சுக பிரீதி இன்பம், சுகம்னா இன்பம், பிரீத்தினா இவற்றை வளர்க்கின்ற ரஸ்யாகா ரசம் நிறைந்ததான, ஸ்னிக்தாகா அது அந்த நெய்ப்பு உடையதான பண்டமாறு, ஸ்திராகா உடலில் நீண்ட நேரம் அது தங்குற உணவு வகையார், ஹிருத்யாகா அது இயல்பாகவே மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஆகாராக சாத்விக பிரியாக சத்துவ குணமுடையவர்களுக்கு விருப்பமானவை.
அப்படின்னு. ஆகாரம்னா நர நரன்னு கடிச்சு திங்கிறது, மெதுவா மென்னு திங்கிறது, நாக்கால நக்கி சாப்பிடுறது, அப்புறம் உறிஞ்சி சாப்பிடுறதுன்னு ஆகார வகையில 4. இது இப்போ முறுக்கு, சீடை, தட்டை இதெல்லாம் என்ன பண்ணணும்? கடிச்சு சாப்பிடணும். அப்புறம் வடை, அப்பம், அதிர்சம், சுஜியப்பம் மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மென்னு தூக்கணும். திரட்டிப்பால் இந்த மாதிரி இதெல்லாம் நாக்கால தொகையல், இதெல்லாம் நாக்கால நக்கி சாப்பிடும். பாதாங்கி, பால் பாயசம் இதெல்லாம் உறிஞ்சி சாப்பிடும். அது இப்படி இந்த உணவு வகைகளானது 4 வகைகளாக இருக்கு. அந்த 4 வகை உணவுகளை பற்றியும் விளக்கமா சொன்னார். அது சாத்விகானுக்கு எது பிரியமா இருக்கும் அப்படிங்கிற வேறுபாட்டை இங்க நன்னா காமிக்கிறார். மனிதர்கள் பலவிதம், அவாவா குணங்களுக்கு ஏற்றவாறு அவாவாளுக்கு அந்தந்த குணம் அமைந்த உணவானது. ஆகவே ஒரு மனுஷ குணத்தை சொல்லும் போது ஆகாரத்தை பத்தியான விஷயம் நாம சிந்திக்கலனா கூட அது தானா வச்சு ஒரு மனுஷனுக்கு இது எனக்கு பிடித்த உணவுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அதிலேருந்தே அவன் இப்படிப்பட்டவன், அவன் சத்துகுணம் உள்ளவனா, ரஜோகுணம் உள்ளவனா அல்லது தமோ குணம் உள்ளவனா என்பதை நாம் மிக எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். அதுக்கு மேல கடு அம்ன லவண அத்யுஷ்ண தீஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்க சோகாமய பிரதாஹ. கடுனா கசப்பு, கடுனா கசப்பு, அம்லனா புளிப்பு, லவணன்னா உப்பு கரிக்கிறதே அந்த கரி, அதி உஷ்ணன்னா ரொம்ப சூடா இருக்கு, தீஷ்ணஹா அப்படின்னா அது காரம். இதுடன் கூடியத ரூக்ஷ விதாகினஹா எரிச்சல் உண்டு பண்ணக்கூடியதான பதார்த்தங்கள். அது ஆஹாரா ஆஹாராக அப்படிப்பட்ட அந்த உணவு பெயர்கள் ராஜஸ்ய ரஜோகுணமுடையவனுக்கு இஷ்டாகா மிகவும் விருப்பமானது. அது அவனுக்கு என்னத்தை அதெல்லாம் சாப்பிட்றானா அதுக்கு பிரதிபலனா அவனுக்கு என்ன கிடைக்கிறதா? துக்க சோக ஆமய பிரதாகா. அவனுக்கு துக்கம் ஏற்படுது, கவலை ஏற்படுது, நோய் உண்டாகிறது. இப்படிப்பட்ட இந்த ரஜோ ராஜசமான உணவு வகைகளாலே அப்படின்னார். கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, அதி உஷ்ணம், அதிக காரம் இவைகள் உள்ள உணவுகளை மற்றும் வறண்டதும் எரிச்சல் உண்டு பண்ணக்கூடியதுமான உணவுகள் எது எது? வேம்பு,
பாகல்காய் இவை கசப்பானவை. சிலர் மிளகு முதலிய உரைப்புகளையும் இதிலே சேர்ப்பார். ஆனால் உரைப்பு என்ற சொல் தனியாக சொல்லப்படுகிறதுனாலே கசப்பும் இதில் சேரலாம். ஆனால் கடு என்பதற்கு இங்கே பொருள் கசப்பு என்று பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. புளி முதலியவை புளிப்பானவை, பல வகை உப்புக்கள் உவர்ப்பானவை, அதிக சூடான பொருட்கள் உஷ்ணமானவை. மிளகாய் வற்றல் முதலிய இந்த காரம் உள்ளதான அப்புறம் ஒலையில வறுக்கப்பட்ட தானியங்கள், அதுக்கப்புறம் வறண்ட உணவிலே வருவனவாக சிறுகடுகு, இதெல்லாம் எரிச்சலும் துக்க சோகாமய பிரதானம். சாப்பிடும்போது தொண்டைக்கு ஒரு விதமான இம்சையை வருத்தம். நாக்கு, கடைவாய், உதடு முதலியவைகள்ல எரிச்சல் வரும். சாப்பிடும்போது பல்லு கூசும். மெல்லும் போது தாடை கன்னம்லாம் வலிக்கும். கண்ல தாரதாரியா ஜலம் வரும். மூக்கிலையும் அதே மாதிரி விக்கல் வரும். இப்படிப்பட்டது துக்கங்கள். அதை சாப்பிட்ட பிற்பாடு ஏண்டாப்பா இதை சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட துன்பம் உண்டானதுனாலே வயிற்றில் ஏற்பட்ட வலி முதலிய நோய்களை ஆமயம்னு சொல்லுவார். இவ்விதம் கசப்பான, புளிப்பான, கெட்டியான உணவுகளை உண்பதால் துன்பம், கவலை, நோய் முதலியனை உண்டாகின்றன. இதெல்லாம் தான் துக்க சோகமய பிரதான பகவான் சொல்லலாம். இதெல்லாம் விளக்க வேண்டும் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தீர்ப்பு. இப்போ மேலே சொன்னதான உணவு வகைகள் ராஜச குணம் உள்ளவர்களுக்கு பித்தமானபடியினாலே அந்த உணவுகள் அனைத்துமே ராஜசமயமான. இந்த உணவுகளிலே ருச்சி உள்ளவர்கள், அதை ஆசைப்பட்டு சாப்பிடுறவா ரஜோகுணம் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் ஜயது உச்சிஷ்டமபி ச அமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். அதுக்கு மேல தாமசமா இருக்கிறவாருடைய இது எப்படி அப்படின்னு கேட்டார். அது யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயது உச்சிஷ்டம் அபிஷ அமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். எது எந்த போஜனம் உணவானது யாதயாமம் சரியா வேகலையோ, அறவேக்காடுல இருக்கோ, அது கதரசம் எதுக்கு சுவையே இல்லையோ, ரசமே இல்லை, பூத்தி துர்நாற்றம் அளிக்கிறதா, பரியுஷிதம், பரியுஷிதம்னா அது பண்ணி ரொம்ப நாழி ஆயிடுச்சு, பழசு, பழையதுங்கிறமோ அது. மேலும் உச்சிஷ்டம் ச ஒருவர் சாப்பிட்டு மிகுந்தது. அமேத்தியம் அபி அது தூய்மையற்றது. தத்து அப்படிப்பட்ட அந்த உணவானது தாமச பிரியம், தாமச குணம் உடையவர்களுக்கு மிகவும் விருப்பமானது. அதாவது குழம்பு பண்றோம்னா
ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள அந்த குழம்ப அந்த காலத்தை உரிய காலத்தை அது கடந்து போயிடுதுன்னா அது அதனுடைய நேச்சுரலான சுவையை இழந்து அதுல ஒரு ஊச வாசனை துர்வாசனை வருது. அப்ப அது சுவையே வேறு சுவையில் கொண்டு வரும். இப்படிப்பட்ட உணவுகளும் எச்சிலானதும் பகவானுக்கு எதெல்லாம் நிவேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுக்கோ அப்படிப்பட்ட அந்த ஆகாரத்தை தேடி பிடிச்சு சாப்பிடும். வெங்காயம், முருங்கைக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், இப்படி அவனுக்கு இது இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சாப்பிடுறான்னா, ஆசைப்பட்டு சாப்பிடுறான்னா தமோ குணம் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இதுல யாதயாமம்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அதாவது சிறகால அவஸ்திதம்ப கொஞ்ச நாளைக்கு தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். இப்போ ஏதோ இந்த பருப்பூசிலின்றால அரைச்சி கலர்றதுங்கிறாங்க. அந்த பருப்பூசிலி அது ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டா ஓகே. அதோட இன்னைக்கு பண்ணதை நாளைக்கு பண்ணா அது என்ன ஊசி கூடாது. அது மாதிரி அதுக்கு எல்லா ஆகாங்களுக்குமே இந்த யமாதி கிரமம் இருக்கு, அந்த யாதயாமம் இருக்கு, அது தோஷம்னு சொல்ல முடியாது. ஜலத்தினாலே பக்குவம் பண்ணது, தைலத்தாலே பக்குவம் பண்ணது, இப்படின்னு அந்த பக்குவம்ன்றதுல பல விதங்கள் இருக்கு. இப்போ தீபாவளி பக்ஷணம் பண்றா, ஸ்ரீஜெயந்தி பக்ஷணம் பண்றா. இப்போ ரீசெண்டா தான் ஸ்ரீஜெயந்தி முறுக்கு, சட்டை, தட்டை, சீடை, உருளங்காய் உண்டை, கெட்டி உண்டைன்றாள், இதெல்லாம் பண்ணா. அதை டப்பால போட்டு நிறைய பண்ணி மூடி ஒரு 5-6 நாளைக்கு சாப்பிட்டா அது தோஷம் வந்துடும் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் அந்த யாதயாமம்ங்கிறதான பழசுங்கிறது வராது. ஏன் வராது அப்படின்னா அது சில காலத்துல வீணா போகாது. ஓ சாத்த பண்ணி வைக்கிறோம், கோடை காலமா இருந்தா காத்தால பண்ண சாதம் ராத்திரிக்கே நல்லா இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அதனால அது ஜலத்தினாலே பக்குவம் பண்ணப்பட்ட ஜலத்தினாலே பக்குவம் பொருள்களுக்கெல்லாம் அதனுடைய டென்யூர் இருக்கே, அதனுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கே, அது ரொம்ப 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 கொஞ்சம். இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு அந்த யாதயாமம்னா அந்த சிறகால அவஸ்திதம் இல்லை, அதுக்கு அது கொஞ்ச நாள் படையும். எது எவ்வளவு காலம் வரையில் கெடாமல் இருக்குமோ அத அவ்வளவு காலம் சாப்பிடலாம். சாஸ்திரம் சொன்னதான காலத்தை கடந்தது சங்கர பாஷ்யத்துல இந்த யாதயாமத்தை அறவேக்காடு. சில பேரு அவளுக்கு பாவம் கடமுடன் கடிக்க முடியாது, பல்லு கிடையாது. அவ என்ன பண்ணுவா, எனக்கு கொஞ்சம் அறத்தழுகியா உடையம்பா, சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, அறத்தழுகியா. அப்போ அது அறத்தழுக உடனே சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணும் பண்ணாது. கதரசம் சொல்றாங்க, அது எந்த ஒரு
உணவு பண்டமானது அதனுடைய நேச்சுரலான பிளேவரும் அந்த நேச்சுரலான ருச்சியையும் இழந்துடுத்தோ அதுக்கு கதரசம். பூட்டிங்கிறது ஊசி போனது, ஒரு துர்நாற்றம் வந்து ஊசி போச்சு. அதுக்கப்புறம் பரியுஷிதம்னு சொல்றார். அது காலம் கடந்தமையாலே அது இயற்கையா அதனுடைய சுவையை மட்டும் இழக்கவில்லை, அது வேறு விதமான ஒரு சுவையையும் பெற்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே கடுன்னு ஒரு சப்தம் இருக்கே, அது கடுகத்தை சொல்லல. அம்லங்கிற சப்தம் புளிய சொல்லல. கைப்பு புளிப்பு என்ற சுவையை இந்த ரெண்டும் சொல்றது. லவணோத்கடா, அதி உஷ்ணா, இப்படி பதங்கள் இருக்கு. இந்த அதி சப்தத்தை எல்லாத்துலயுமே சேர்த்துக்கலாம். எதிலுமே அதிகமா கூடாது. இப்ப ஏதோ ஒண்ணு பண்றோம், கொஞ்சம் காரம் வேணும்னா இப்படி 2 மிளகா வச்சுக்கலாம், இல்ல 5 மிளகா வச்சுக்கலாம். அதே ரொம்ப அதிகமா காரமா பண்ணா என்ன ஆகும்? சாப்பிடுற வாயு உடம்பெல்லாம் எரியாது. அந்த லவண ரசம் உப்புச்சுவை இருக்கே, அது இப்படித்தான். விரத காலத்துல உப்பையே சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அதுக்கப்புறம் நல்ல சத்துவ குணம் உள்ள சாத்தியர்கள் அறிஞர்கள் உப்பு இல்லா பண்ணம் குப்பை இல்லை, அது டேஸ்டே இருக்காது. அதனால அதுக்கு என்ன பண்ணுவா, தூளி உப்பு போட்டுப்பான். அதனால இந்த லவண சப்தமானது அது என்னவோ உப்பு சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல, அது கரிப்பு சுவையை சொல்லுகிறது. ஏன்னா லவண சப்தம் உப்பை யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிடவே முடியாது. அது உணவு பதார்த்தமா இல்லையே. அது அதனால அது ஆகாரமா சொல்ல முடியாது. பிரத்யக்ஷலவணம் கோமாம்சதுல்யம் சாஸ்திரம். அது பசுமாட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்டதுக்கு சமம். பிரத்யக்ஷ லவணம். ஆகையாலே இங்கே இந்த லவண சப்தமானது லவண உப்ப சொல்லல, உப்பு சுவைய கரிப்ப சொல்றது அப்படின்னு. ஸ்னிக்தம் உஷ்ணம் ச போஜனம் அப்படின்ற வாக்கியம். போஜனத்துக்கு எப்படி சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, ந அதி உஷ்ணஹா ந அதி சீதா. ரொம்ப சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, ரொம்ப சூட்டோடையும் சாப்பிடக்கூடாது. ந அதி உஷ்ணம் ந சீ, அதுதான். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதி தீக்ஷ்ணாக தான் இந்த தீக்ஷ்ணமான மிளகாய் மிளகு அந்த இதுலயும் இப்போ மார்கழி மாசம் 30 நாள் வெண்பொங்கல் மிளகு இல்லாத பண்றோம். அப்போ அது தீக்ஷ்ணான்னு அதை ஒதுக்கிட்டோமா இல்லை? அப்படி இல்லை. அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவு போகும், அதோட ஜாஸ்தி கொடுக்கும். அதான். அதாவது ரொம்ப குளிர்ச்சியா இருந்தாலும்
அதுவும் பிரயோஜனம். அப்போ ரொம்ப உஷ்ணமான போறவும் கூடாது, அந்த குளிர்ச்சியா இருக்கிறதும் கூடாது அப்படின்னு. ரூக்ஷாகாங்கிற பதம் அது நைப்பு இல்லாம அப்படியே கெட்டியா வளர்ந்து போகணும். ஸ்னிக்தாகாங்கிறது இதுக்கு நேர் எதிரடையா. இது என்ன பண்ணும்? வாத நோயை சரீரத்திலே ஏற்படுத்தும் அப்படின்னு வேதம் சொல்லுது. துக்க சோகாமய பிரதாகா. இப்போ அந்த ஆகாரங்கள்லாம் கூட சொல்லிட்டு வந்தோமே, அது என்ன பண்றது? அந்த தாத்துக்களை இருக்க வேண்டிய அளவை காட்டிலும் மாறுபட செய்து நமக்கு சங்கடங்களை விளைவிக்கும். உதாரணமா, இப்படிப்பட்ட உணவை ஏண்டா நம்ம சாப்பிட்டோம்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் தவிப்பான் பாவம். அப்படி ஒரு பச்சாதாபத்தை விளைவித்து அது அதிகமான வருத்தத்தையும் சோகத்தையும் அவனுக்கு. இது காலக்கிரமேண பற்பல வியாதிகளுக்கு காரணம். மேல சொன்னார், ராஜச பிரியங்களான அவர்கள் மேலும் ரஜோகுணத்தை வளர்க்கும் என்று. அந்த மாதிரி இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் பழச சாப்பிடுறது, சின்னதை சாப்பிடுறது, கெட்டு போனதை சாப்பிடுறது, இதெல்லாம் என்னது? தாமச குணம் உள்ளது. உச்சிஷ்டம்னா உச்சிஷ்டம்னா வெர்பாட்டிம் மீனிங் அதுக்கு எச்சல்னு. 4 பேருடைய எச்சலை சாப்பிடலாம்னு சாஸ்திரம். அதுல முதல்ல ஆச்சாரியனுடைய எச்சல், தோப்பனாருடைய எச்சல், ஜேஷ்ட பிராதாவனுடைய எச்சல், ஒரு ஸ்திரீக்கு அந்த பர்த்தாவினுடைய எச்சல். இந்த 4ம் சாஸ்திர ரீதியிலே சம்மதிக்கப்பட்டவை. ஆச்சாரியனுடைய எச்சலை சாப்பிடுறதுங்கிறது சில பாபங்களுக்கு பிராயச்சித்தமாவே வேதம் சொல்லி இருக்கு. சிஷ்டாச்சவர்த்தனம் ஆச்சாரியவத்து ஆச்சாரிய புத்திரே விருத்தி. எச்சலை சாப்பிடுறதுங்கிற அந்த ஒரு அம்சத்தை தவிர மற்ற விஷயங்களிலே ஆச்சாரியனிடத்தில் நடந்து கொள்வதைப் போல ஆச்சாரிய புத்திர விஷயங்களிலும் நடந்து கொள்ளவோ சொல்றதுனால மற்றவா எச்சலை சாப்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது. சாஸ்திரம் ஆச்சாரியனை தவிர மற்றவாளுடைய எச்சலை சாப்பிட்டா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். நிர்மால்யம் பக்ஷைத்வைவம் உச்சிஷ்டம் அகுரோரதி மாசம் பயோவிரதோ பூத்வா ஜபன் அஷ்டாட்சரம் சதா பிரம்மகூச்சம் ததப்பீத்வா அப்படின்னு பிரமாணம் வேதம்.
இது எதுக்கு பிராயச்சித்தம் தான். ஓ, நாம சிவன் கோயிலுக்கு போல, நம்ம நம்ம அதுக்கு பக்கத்து பிளாட் மாம். அவர் ஐயர், ரொம்ப பக்திமான். அவர் சிவன் கோயில் போனேன்னா இன்னைக்கு திருவாதிரைய 12 நாளுக்கு களி திருவாதிரை களி சாப்பிடும் பிரசாதம். இத அவன் இது களி இந்த மாதிரி பக்கத்தாத்துல ஐயர் மாமா அந்த சிவன் கோயில்ல இருந்து வாங்கிட்டு கொடுத்தாருன்னு தெரிஞ்சுனா சாப்பிடு. ஆபீஸ் போயிட்டு ஆத்துக்கு வந்தான். கை காலெல்லாம் அலப்பிட்டு மந்திர ஸ்நானம் சமயம் சந்தியானதெல்லாம் சாசனம் கை பசிக்கிறது சாப்பிடும். அவ அது ஊருக்குள்ளேயே போனா அவ்வளவு சீக்கிரம் ஒருவாடாவா. அதனால போன் பண்ணி கேட்டான், இப்ப பசிக்கிறதுலயே என்ன வச்சிருக்க? இந்த மாதிரி அந்த மூடையில இது வச்சிருக்கேன், சாதம் இருக்கு, சாத்தும் இருக்கு, அந்த களி கூட இருக்கு, அதையும் சாப்பிடும். இந்த களி எல்லாம் பண்ணியான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, பக்கத்தாத்து மாமா ஏதோ கையேண்டி பாரு இப்படியே சொல்ல சாட்டாது மாட்டேறேன். சரி, தெரியாது மாஷா, இதுக்கு பயச்சு அதுதான் சொல்றது. தேவதாந்திரங்களுக்கு நிவேதனம் பண்றத சாப்பிட்டா ஒரு மாச காலம் பாலை மாத்திரம் சாப்பிட்டு பூசுவாங்க. அப்படி பாலை சாப்பிட்டுட்டு தினம் ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு 108 1008 அஷ்டாட்சரத்தை அப்படின்னு சார். அப்படி ஒரு மாசம் ஆனதுக்கு பாரு பிரம்மகூர்ச்ச பஞ்சகவியத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஆராதம் வீரிய கர்மாவுக்கு அருகதை உள்ளவன். ஆச்சாரியன் எச்சல சாப்பிடலான்னு சொல்லிட்ட, அது பிராயச்சித்தம்னு சொல்லிட்ட. இப்போ நமக்கு நிறைய இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிச்சோம், நிறைய வாத்தியார் இருக்காங்க, நிறைய ஆச்சாரியன். அப்ப என்ன பண்றது? சரி, அதாவது சாமானியம் இல்ல, நான் சம்ஸ்கிருத பாடசாலையில தர்க்கம் மீமாம்சம் வியாக்கரணம் அவார்டு சாதாரண. அதுக்கப்புறம் நமக்கு அத்தியாத்ம போதித்தவனான ஆச்சாரி, சமாஷணம் பண்ணவனான ஆச்சாரி, பிரபத்தி பண்ண இப்படிப்பட்ட ஆச்சாரி ஒரே ஒரு எழுத்த ஒருத்தன் உபதேசம் பண்ணா கூட அவனும் ஆச்சாரியன் தான். ஆனா இங்கே பகவான் நான் மனசுல எத்தனை நினைச்சுட்டு சொல்றான்னா, எவன் எந்த ஆச்சாரியன் நமக்கு ரகசிய திரயத்தை உபதேசிக்கிறானோ அவனை சொல்ற. அப்படின்னா யாரு? சமாஷணம் பண்ண ஆச்சாரி. அப்பதானே அது மந்திரத்தையும் நமக்கு சொல்லுறா. அதனாலே வேதத்துல இன்னொரு பிரமாண ஸ்லோகம் வருது. பகவான உபேயமையாக எவன் ஒருவன் பற்றி இருக்கிறானோ அவனுடைய உச்சிஷ்டம் சுபாவனம்.
இப்போ உச்சிஷ்டம்ன்றதுக்கு டைரக்டா எச்சல்னு நம்ம வச்சுக்க முடியாது. அதுக்கு அர்த்தமும் இல்லை. அங்கே அது சேஷம்னு அர்த்தம். சாப்பிட்ட மிகுதி அப்படின்னு அர்த்தம். பாகவதர்களுக்கு சமர்ப்பித்தது தவிர பாத்திரத்துல மீதி இருக்கிற பதார்த்தங்கள் இருக்கே, அதுக்குதான் உச்சிஷ்டம். போஜன பாத்திரத்திலே மிச்சம் இருக்கிறது இல்லை. அந்த தளி பண்ண பாத்திரத்துல மீதி இருக்கிறது தான் உச்சிஷ்டம்னு சொல்றோமே தவிர அது சேஷம்ங்கிற அர்த்தத்துலதான் வரும். அது எச்சல்னு வரும். வானுளார் அரியலாகா வானவா என்பராகில் தேனுலாம் துளவமாலை சென்னியா என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரகர்களேனும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்னேன் தொன்றடி. இத இந்த திருமாலை பாசுரத்தை வெர்பாட்டிம் டிரான்ஸ்லேஷன் பண்றார் நம்ம சுவாமி தேசிகன். திவ்யைரவேத்ய விபவேதியதி ப்ருவந்தி ஆத்மீ மனோஜ்ஞ துளசீகயதீதி சாஹுः ஊனக்ரியா அபி பரானபி காரயந்தः தாதிகம் தததி சேன் அனுதத்வவித்ரம். போனகம் செய்த சேடம் என்பதற்கு விரோதமில்லாமல் சர்வமும் சமஞ்சசமாக இது பண்ணணும். இதுக்கு மேல இதனுடைய அர்த்தம்லாம் தாத்பரிய சந்திரிய காலக்ஷேபம் பண்ணாது. அமேத்தியம் அப்படின்ற அமேத்தியம்னா அது ஏதோ ஷிட்டுங்கிற அர்த்தத்துல சொல்றா, அப்படி இல்லை. யஜ்ஞார்த்தம் அயஜ்ஞ சிஷ்டம். அமேத்தியம் என்கிற சப்தம் மேதைக்கு, அதாவது புத்திக்கு விரோதி என்ற பொருளிலே உபயோகப்படுகிறது. மேத்தியம்னா நல்ல புத்தின்னு அர்த்தம். அமேத்தியம்னா அது புத்திக்கு எதிரானது. எந்த ஒரு வஸ்துவை நாம ஆகாரமா உட்கொண்டால் அது சத்புத்திய நமக்கு கொடுத்தாலோ அப்படிப்பட்ட ஆகாரத்தை நம்ம விலக்கணும். இப்படிப்பட்ட ஆகாரங்கள் தாமச பிரியனுக்கே சொன்னதாக தேர்வு. அதனாலே திருஷ்ட பிரத்யவாயமே, அதாவது இம்மையிலே நமக்கு வரக்கூடிய அந்த பிரயோஜனத்தின் இழப்பே இங்கே சொல்லப்படுவதாக நாம் கொள்ளவும். இத காட்டிலும் அதிகமான தோஷத்தை நமக்கு சொல்றதுக்காக மேதகா என்ற சப்தத்துக்கு யஜ்ஞம் என்று அர்த்தம் கொண்டு அந்த அர்த்தத்திலே சொல்லப்படும். மேதகா யஜ்ஞஹா ததர்ஹம் மேத்யம் தத் விபரீதமேத்யம். பகவானுக்கு எத்தனை நாம நிவேதனம் பண்ணலையோ அது சாப்பிடக்கூடாது. சரி, அந்த காலத்துல வெளியில சாப்பிடவே மாட்டார். அப்படி சாப்பிடனா கூட வைஷ்தேவம் பண்ண ஆத்துல சாப்பிட. வைஷ்தேவம் பண்றவனுக்கு என்ன கடமை? எம்பெருமானுக்கு நிவேதனம் இல்லாத அவன் சாப்பிட மாட்டான். அதனால சாதம், குழம்பு, கரும்பது
எல்லாத்தையுமே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு வச்சிருக்கு. அப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். அவனோட சாப்பிடுறது தப்பு இல்லை. அப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத சாப்பிடுறதுங்கிறது ஒரு பட்சம், பண்ணக்கூடாதது சாப்பிடுறது. முருங்கக்காய் பெருமாளுக்கு பண்ணலாமா? வெங்காயம் பண்ணலாமா? பீர்க்கங்காய் பண்ணலாமா? சொரைக்காய் பண்ணலாமா? இந்த கேபேஜுங்கிற முட்டைக்கோசு, கேரட் எல்லாம் நிஷித்தம். ஆனா இப்ப உலகத்துல நம்ம பிராமணா தான் நிறைய சாப்பிடுறாரு. போஜனம் போஜனம்ங்கிறமே கொஞ்சம் அவுட் ஆஃப். போஜனம் போஜனம்ங்கிறமே அப்படின்னா என்ன? புஜ்ஜத இதி போஜனம், அதுதான் உணவுன்னு சொல்லும். சத்துவம் ரஜஸ் இவற்றினுடைய காரியம் சொல்லப்பட்டது முன்பாக. தாமசமான உணவினாலே ஏற்படும் அம்சம் அங்கே விவரிக்கப்படவில்லை. ராஜசமும் தாமசமும் ஒண்ணுக்கொண்ணு மிக நெருங்கிய சம்பந்தம் உள்ளதாலே அந்த குணங்களும் அப்படித்தான் இருக்கும். அப்போ ராஜச குணத்துக்கு சொன்னதை தாமச குணத்துக்கும் வச்சுக்கலாம், தாமச குணத்துக்கு சொன்னதை ராஜச குணத்துக்கும் வச்சுக்கலாம். சரி, டோட்டலா இதெல்லாம் என்ன பண்ணோம்னா துக்கம், சோகம், வியாதி இதெல்லாம் வேற ஒண்ணு. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் நன்மையை செய்ய வேணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவர்கள் சத்துவகுணத்தின் வளர்ச்சியை கருதி சாத்விகமான ஆகாரத்தை தான் உட்கொள்ள வேண்டும். யஜ்ஞத்தில அந்த சாத்விகாதி பேதத்தையும் காட்டுறார் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பதமா அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர் ஏதாவனா இருக்கட்டும், அத பாகம் பண்ணி தளி பண்ணதுக்கு அப்புறம் 3 யாமம் கழிச்சு எதா இருந்தாலும் சாடாது. சாறு அல்லது சக்தி இல்லாததும் கொஞ்சம் துர்நாற்றம் வீசக்கூடியதும், அதாவது ஊசி போனதும் பழையதும். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தளி பண்ணி சாத்த மீந்து போச்சுன்னா அப்படியே ஜலத்தை கொட்டி வச்சுடுவா, அது மறுநாள் பழையதுன்னு. அடியவங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது நிறைய சொல்றோம். அப்புறம் பொறத்தியார் சாப்பிட்டு உள்ள மிச்சம் அது அசுத்தமானது. இதெல்லாம் தாமசனுக்கு, அதாவது தாமச குணம் இந்தியவனுக்கு, இந்த ஆசுர பிரகிருதிக்கு பரிஷ்டமான ஒரு பெயர். இதே ஸ்லோகத்துக்கு துவைத பரமார்த்தம் பண்ண மத்வாச்சார சுவாமி அவரும் அதே மாதிரிதான் சொல்றார். தளி பண்ணதுக்கு அப்புறம் 3 யாமம் கழிச்சுனார். சாரோ சத்தோ இல்லாதது, துர்நாத்தம் அடிச்சதுன்னா அப்படிப்பட்ட அந்த பழைய பிறர் சாப்பிட்டு மீங்கி சுத்தமா, இதெல்லாம் தாமசையோடு பெரிய அந்த அத்வைத்தில் சொன்ன மாதிரியே தான் அத்வைத்தம். அதுக்கு மேலே அபலாகாங்ஷிபிர்யஜ்ஞா விதி திருஷ்டோ யயுஜ்யதே யஷ்டவ்யேமவேதி மனஹ சமாதாயன சாஸ்விதான். எந்த ஒரு வஸ்துவானது விதி திருஷ்டா சாஸ்திரங்களினாலே பார்க்கப்பட்டதோ,
சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டதோ யஜ்ஞா யாகமோ எஷ்டவியமேவ செய்ய வேண்டியது கடமைதான். இதி என்று மனஹா மனதை சமாதாய ஒருநிலைப்படுத்தி அபலாகாங்ஷி. அப்போ ஒரு பலன்ல ஆசை இல்லாதவர்களாலே இஜ்யதே செய்யப்படுகின்றதோ சஹா அது சாத்விகா சாத்விகமான யாகமாக ஆகிறது. எந்த யாகமானது சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதோ செய்யப்பட வேண்டிய கடமைதான் என்று மனதை நிலைப்படுத்தி அதனுடைய பிரயோஜனத்திலே எந்த விதமான பற்றும் இல்லாமல் எந்த ஒரு செயலானது செய்யப்படுகிறதோ அது சாத்விகமான யாகம். அதனால்தான் எந்த கர்மாவை நாம் செஞ்சாலும் சரி அந்த சாத்விக தியாகமான கர்த்திரு தியாகம், மமதா தியாகம், பல தியாகம், இந்த திருவித தியாகத்தோட நாம இந்த அபலாகாங்ஷி யஜ்ஞா பார்த்தோம். அது எந்த யாகமானது சாஸ்திரத்துக்கு சம்மதமோ சாஸ்திரத்துக்கு உட்பட்டதோ அதை ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய கடமை என்று ஒருநிலைப்பட்ட மனதோட வேற எந்த விதமான புருஷார்த்தத்தையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டியது அது சாத்விகமான யாகம். விதி திருஷ்டா இந்த அறமொழி என்னத்துக்கு 4 வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் எந்தெந்த வர்ணத்தாரும் ஆசிரமத்தாரும் தனித்தனியாக எந்தெந்த யாகங்களை பண்ணலாம் அப்படிங்கிற விதி இருக்கு. அவாவா அத்த அனுஷ்டிச்சு அதுலயும் திருவித தியாகமான நான் பண்ணேன் என்னால் பண்ணப்பட்டது என்னால் பண்ணப்பட்டது இல்லாம அது என் பிரயோஜனத்துக்காக இல்ல பகவானுடைய பிரயோஜனம் அங்கே சொல்றாளோ அந்த மாதிரி யஜ்யம்ன்றமே அப்படின்னா என்ன? அதாவது தேவதைகளுடைய நாமதேயங்களை உச்சரிச்சுண்டு நெய் முதலியதானங்களினாலே அக்னியில ஹோமம் பண்றதுக்கு சில பேர் இது அர்ப்பணம் அது அர்ப்பணம்னு வச்சுங்கோ இல்ல எதா வச்சாலும் சரி மதிப்பு கொடுக்குறோங்கிறதுதான் கடைசியில் அல்டிமேட் ஆகும். இதுக்கு மேலுள்ள இத முடியல.
அடுத்த வாரம் அங்கு பொருள் இப்போதைக்கு கற்கட் கவிதா கல்யாண ஸ்ரீ வெங்கடேஷாய வேதாந்த